ஓகே, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம். அப்போ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 3 டைமென்ஷனல் பாடியாக வந்துட்டு நம்ம எடுத்தால் தான் வால்யூம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். 2 டைமென்ஷனலுக்கு வந்துட்டு நம்ம போக முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 3 டைமென்ஷனல் பாடி லைக் திஸ். இந்த பாடியில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஒய் அண்டு இசட், இந்த டாட்டர் லைனில் இருக்கக்கூடியதா எக்ஸ் ஒய் அண்டு இசட் ஆக்சஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் வந்துட்டு we have to apply the direct stress value sigma x, sigma y, sigma z அப்படின்னு வந்துட்டு sigma s, sigma y, sigma z மூணும் வந்துட்டு கரஸ்பாண்டிங் டைரக்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது இந்த பாடியில். ஸோ இப்படி ஆக்ட் ஆகும்போது வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெயின் எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன, epsilon is equal to strain, that is equal to stress by Young's modulus. இல்லைனா நம்ம வந்துட்டு Young's modulus equal to stress by strain அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ பாருங்களா, எக்ஸ் டைரெக்ஷனில் strain in x direction, this is equal to stress in x direction divided by Young's modulus minus Poisson's ratio times sigma y divided by E plus sigma z divided by E. So this is the direct formula for finding the strain value in x direction. Okay, similarly strain in y direction, this is equal to எந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போடணும். இங்கே ஒய் டைரெக்ஷன் பார்க்கும்போது வந்துட்டு சிக்மா ஒய் பை இ யங்ஸ் மாடுலஸ் மைனஸ் பாய்சன்ஸ் ரேஷியோ டைம்ஸ் மியூ டைம்ஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை இ ப்ளஸ் சிக்மா இசட் டிவைடட் பை இ. ஓகே, சிமிலர்லி Z டைரெக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ, ஸ்ட்ரெயின் இன் Z டைரெக்ஷன், this is equal to sigma Z divided by E minus Poisson's ratio times mu times sigma x by E plus sigma y by E. That's all. So these 3 formulas very important formula. இதோடைய ரிலேஷன் வந்துட்டு அவங்க கேட்கலாம். எப்சிலான் டைரெக்ஷன், எப்சிலான் எக்ஸ் டைரெக்ஷனில் வந்துட்டு என்ன வேல்யூ, தட் இஸ் த ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரெக்ஷன் வந்துட்டு என்ன வேல்யூ அப்படி வந்துட்டு அவங்க கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் பாருங்கள், லென்த்து, இது வந்துட்டு பிரெத்து, இது வந்துட்டு டெப்த்து. இப்போ ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் வால்யூம் என்ன வரும் உங்களுக்கு, ஒரிஜினல் வால்யூம் இஸ் லென்த்து, பிரெத்து, டெப்த்து மூணும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரிஜினல் வால்யூம் கிடைக்கும். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்துட்டு என்ன, சேஞ்ச் இன் வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கும்போது வந்துட்டு ஒரு டைரெக்ஷன்லேயும் வரக்கூடிய, இப்போ எப்சிலான் எக்ஸ் அப்படின்னும் போது வந்துட்டு உங்களுக்கு என்ன, எக்ஸ் டைரெக்ஷனில் வரக்கூடியது ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் எக்ஸு டிவைடட் பை எல்எக்ஸு. எல் வந்துட்டு என்ன, எல்எக்ஸ் தான் எல் லென்த் டைரெக்ஷனில் வரக்கூடியது. ஸோ எல்எக்ஸ் டிவைடட் பை இங்கே வந்துட்டு லென்த் இன் எல் டைரெக்ஷன் ஆர் சிம்பிளி செட்டு எல். தென் எப்சிலான் ஒய் பாருங்கள், வாட் இஸ் திஸ் எப்சிலான் ஒய், எப்சிலான் ஒய் வந்துட்டு டெல் ஒய் டைரெக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, டெப்த் இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் டெப்த்து தட் இஸ் த ஒய் டைரெக்ஷனில். ஸோ ஹியர் டெல் எல் பை எல். ஸோ ஹியர் டெல் எல்எக்ஸ் எல்ஒய் அப்படியே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹியர் டெல் எல்ஒய் டிவைடட் பை எல்ஒயில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டெப்த்து. ஸோ ஹியர் டெல் டி பை diameter. Then epsilon is that strain in z direction. You can see here z direction la breadth வந்துட்டு வருது. You can see here z direction la breadth இருக்கு. So L z divided by L is equal to del B by B. இது மூணு வந்துட்டு உங்களுக்கு பாருங்களா strain values. இப்போ இந்த strainல இருந்து வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், change in
லென்த்து கண்டுபிடிக்கலாம், சேஞ்ச் இன் டெப்த்து கண்டுபிடிக்கலாம், சேஞ்ச் இன் பிரெத்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதை மூணும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சேஞ்ச் இன் வால்யூம் கிடைக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டெல் வி. இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? டெல் வி இஸ் ஈக்குவல் டு, ஸோ டெல் எல் இன்ட்டு டெல் பி இன்ட்டு டெல் டி. ஸோ இதை மூணும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு சேஞ்ச் இன் வால்யூம் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு என்ன இருக்குது? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தட் இஸ் எப்சிலான் வி, திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரணும் உங்களுக்கு? சேஞ்ச் இன் வால்யூம் இந்த இருக்குது divided by original volume. So what is change in volume? Del L into del B into del D divided by length into breadth into depth. So this will give the volumetric strain value. Okay, next வந்துட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வெக்டார், ஸ்கேலார் அண்ட் டென்சார். ஸோ இப்போ வெக்டார் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும். வெக்டார்ன்றது சொல்கிறதில்ல, எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரே ஒரு மேக்னிடியூட், ஒரே ஒரு டைரக்ஷன் அது மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கேலாரோ வெக்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது மேக்னிடியூடும் இன்னொன்று டைரக்ஷனும் ரெண்டும் இருக்கணும். அதை தான் வந்துட்டு நம்ம வெக்டார்னு சொல்லிடுறோம். இதே ஏதோ ஸ்கேலார் ஒன்று மேக்னிடியூடாக இருக்கலாம், இல்லைனா டைரக்ஷனை மட்டும் மென்ஷன் பண்ணலாம், எந்த யூனிட்டாவோ. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெக்டார், ஏதாவது ஒன்று மேக்னிடியூட் ஆர் ஸ்கேலார் மட்டும் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஸ்கேலார். அதான் சிம்பிளாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா ஸ்கேலார். ஸோ ஸ்கேலார் இஸ் டைரக்டாக இங்கே நீங்கள் ஞாபகம் வைக்கும்போது வந்துட்டு மேக்னிடியூடை ப்ளஸ் நோ டைரக்ஷன். இதென்ன நோ டைரக்ஷன்? மேக்னிடியூடு மட்டும் இருக்கிறது in that particular unit which doesn't mentioning the direction value or direction. So that is called a scalar அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதே இது வந்துட்டு நமக்கு வெக்டாரில் இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க the distance, whether the given distance is scalar or vector. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? ஒரே ஒரு இத்தனை மீட்டர் லென்த்து, 5 சென்டிமீட்டர் லென்த்து, இல்லை 5 மீட்டர் லென்த் ஆஃப் ரோடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன? ஒரே ஒரு இது வந்துட்டு 5 மீட்டர் ஆர் 5 சென்டிமீட்டர்ன்றது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ரெப்ரசன்டிங் எனி டைரக்ஷன். ஸோ அதை நம்ம எதில் வந்துட்டு சேர்க்குறோம்? ஸ்கேலார். ஸோ இப்போ ஸ்கேலார் வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு இதை ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸ்பீடும் வந்துட்டு நமக்கு என்ன? டைரெக்டாக வந்துட்டு 60 கிலோமீட்டர் a train is moving on the track 80 kilometer per hour speed. A car is moving on the road with a 60 kilometer speed அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். KMPHல கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆர் மைல்ஸ் பெர் ஹவர். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ரெப்ரசன்டிங் எனி டைரக்ஷன். therefore the speed distance அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம ஸ்கேலார் யூனிட்டில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ வெக்டார் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டாரில் சொல்கிறது வந்துட்டு மேக்னிடியூடா ப்ளஸ் ஒன் டைரக்ஷன், ஒன்லி ஒன் டைரக்ஷன். அதை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெக்டார். ஒரே ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு மேக்னிடியூடு வந்துட்டு இருக்கும். அந்த குவான்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெக்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வெக்டாருக்கு வந்துட்டு என்ன உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லலாம். பட் ஹியர் வெலாசிட்டி சொல்லலாம். வெலாசிட்டி
deformation, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த வெக்டார். ஸோ எனி deformation which is having magnitude as well as mentioning the direction, and also the velocity must representing the magnitude and its direction. ஏன்னா velocityன்னு வந்துட்டு பார்க்கும்போது 18 மீட்டர் பர் செகண்டு, 16 மீட்டர் பர் செகண்டு அப்படின்னு வந்துட்டு நம்ம விண்டு காம்போனன்ட்டெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது விண்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ the velocity mentioning with the direction, therefore velocity, deformation இதெல்லாம் வந்துட்டு இதில் கொண்டு வரோம்னா வெக்டார் கேஸில் வந்துட்டு கொண்டு வரோம். இதே இது வந்துட்டு தேர்ட் ஒன் டென்சார் சொல்கிறோம். ஸோ டென்சார் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்னிடியூடை ப்ளஸ் more than one direction. ஸோ இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் த டென்சார். இப்போ சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸ்லேயும் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ்லேயும் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிலையும் வந்துட்டு கேட்கலாம். நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இதுகளை வந்துட்டு படிக்கும் போது அதுலேயும் வந்துட்டு அவங்க கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ மேக்னிடியூடு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார், வெக்டார்ன்றது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன். டென்சார்ன்றது வந்துட்டு மேக்னிடியூடை மோர் தேன் ஒன் டைரக்ஷன், தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இதை 2 டைமென்ஷனலாகவும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், 3 டைமென்ஷனலாகவும் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டென்சாரில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் டென்சார் எப்படி எழுதுகிறாங்க பாருங்களேன். ஃபார் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் டயக்ராம் இருக்குது பாருங்களேன். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய் அண்ட் சிக்மா இசட். ஸோ ஹியர் ஸ்ட்ரெஸ் டென்சார் சிக்மா ij, this is equal to sigma x tau xy tau xz tau yx sigma y tau yz, then tau zx tau zy sigma z. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்சார் அப்படி சொல்கிறோம். சிமிலர்லி ஸ்ட்ரெயின் டென்சார் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் டென்சார் epsilon ij, this is equal to epsilon x gamma xy by 2 gamma xz by 2 gamma yx by 2 epsilon y gamma yz by 2 and gamma zx by 2 gamma zy by 2 and epsilon z. So this is the strain tensor value. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டென்சார் இதெல்லாம் வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில், ஈக்குவேஷன் ஃபார்மில் 3 அன்னோன்ஸ் வந்துட்டு இருக்கிறது மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 9 அன்னோன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறத வந்துட்டு சிக்மா எக்ஸு, சிக்மா ஒய்யு அண்டு சிக்மா இசட், இது 3 வந்துட்டு பார்த்தீங்க டயகனலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதுதான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ வாட் அபவுட் த டவ் எக்ஸ் ஒய், டவ் எக்ஸ் இசட் அண்ட் டவ் ஒய் இசட், இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் ரிமைனிங் 6 காம்போனன்ட், இந்த சைடு லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடு, அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அது சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஷியர் பிளேனில் ப்ரொடியூஷன் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் ஸ்ட்ரெஸ் டென்சார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் டென்சார், தட் இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸில் வந்துட்டு வர்றது மாதிரி. சிமிலர்லி ஸ்ட்ரெயின் டென்சார் வந்துட்டு இதில் வந்துட்டு வர்றது மாதிரி. ஓகே.